Hi dear students, உங்க கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கரெக்டா அக்யூரேட்டா தெரிஞ்சிருக்கும். உங்க கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைக்கும் அதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ல நம்மளுக்கு மொத்தம் 19 டிகிரி கோர்சஸ் இருக்குது, பிளஸ் ஃபார்மா டி இருக்குது. இந்த ஃபார்மா டி அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல பிரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இந்த 19 டிகிரி கோர்சஸ் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுடைய கட் ஆஃப் வந்து அபோவ் 180க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபர் சைட்ல இருக்கீங்க. கண்டிப்பா இந்த 19 டிகிரி கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு டாப் கோர்சஸ் வந்து டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வேணும், அதாவது டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க எம்எம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜ், கடலூர், ரீஹாபிலியேஷன், இந்த மாதிரி காலேஜ்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, பிஓடி, ஓடிஏடி, கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் வந்து கிடைக்கும். உங்க கட் ஆஃப் அரௌண்ட் 175 to 170ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், பிஓடி, கார்டியாக் பெர்ஃபியூஷன், பிஏஓடிஏடி, இந்த கோர்சஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்க கட் ஆஃப் வந்து 175 to 160 ரேஞ்ச்ல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எம்எல்டி, ரேடியாலஜி, ஆப்டோமெட்ரி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, கிளினிக்கல், டயாலிசிஸ், பிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, ஓடிஏடி, இந்த கோர்சஸ் வந்து என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதோ அத்தனை கவர்மெண்ட் காலேஜையும் நீங்க கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 160 ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க மீதி இருக்கிற அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ் லைக் ரேடியோ தெரப்பி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் வந்து என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ அத்தனையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த 160 ரேஞ்ச் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கட் ஆஃப்க்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைவான கோர்சஸுக்கு, குறைவான காலேஜஸ்க்கு மட்டும்தான் சீட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த 160 ரேஞ்ச் செகண்ட் ரவுண்ட்லயுமே பாத்தீங்கன்னா 200 to 125 கட் ஆஃப் இருக்கிற வரைக்கும் கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. ஸோ அதனால 160 ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு இந்த 160 ரேஞ்ச்ல இருக்கிறேன், பட் ஆனா எனக்கு வந்து இந்த 19 டிகிரி கோர்சஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல, ஏதாவது ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த 19 டிகிரி கோர்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ அத்தனை கவர்மெண்ட் காலேஜுமே நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணலாம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மொத்தம் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 கோர்சஸ்க்கு நம்மளுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. உங்க கட் ஆஃப் வந்து அபோவ் 175 மேல இருக்கு, எனக்கு வந்து டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ் தான் வேணும், லைக் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், தென் சேரன், கற்பகம் அல்லது வேலம்மாள், கலசிலிங்கம், அப்போலோ, சிஎல் பேக்மேத்தா, தனலட்சுமி, ஸ்ரீனிவாசன், எஸ்ஆர்எம், இந்த மாதிரி காலேஜ் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. அதே மாதிரி டாப் கோர்சஸ் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், பிஓடி, இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ்ல கிடைக்கும். உங்களுடைய கட் ஆஃப் அரௌண்ட் 160 to 135ல நீங்க இந்த டாப் கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஆவரேஜான பிரைவேட் காலேஜஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்க கட் ஆஃப் வந்து அரௌண்ட் 175 to 140ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் அண்ட் ஆவரேஜ் பிரைவேட் காலேஜ் ரேடியாலஜி, டயாலிசிஸ், ரெஸ்பிரேட்டரி, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி, கார்டியாக், பிஏ, ஆப்டோமெட்ரி, கிரிட்டிக்கல் கேர், பெர்ஃபியூஷன், இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மா டி வந்து ஒன்லி பிரைவேட் காலேஜ் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நீங்க பிஎஸ்டி, கேஎம்சிஹெச், இந்த மாதிரி கோர்சஸ் ஃபார்மா டி ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃப் வந்து 200ல இருந்து 170க்குள்ள இருந்துச்சுன்னா டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி 170ல இருந்து 100 கட் ஆஃப் வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய ஃபார்மா டி ஆவரேஜ் காலேஜ் வந்து கண்டிப்பா கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கும். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல தான் சீட்டு வேணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா சில ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பாராமெடிக்கல்லையே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா டிப்ளமோ நர்சிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 95ல இருந்து 44 கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்குது. அதர் டிப்ளமோ கோர்சஸ்ல டிஎம்எல்டி, டிஃபார்ம், இதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் 94ல இருந்து 71 கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு பேக்கப்பா சேஃபர் சைடுக்கு நீங்க டிஎன் காசா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். பயோடெக்னாலஜி, சைக்காலஜி, மைக்ரோ
மைக்ரோபயாலஜி இந்த கோர்சஸ். ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 170ல இருந்து 150 கீழே வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். எக்ஸாக்டா இந்த கட் ஆஃப்க்கு இந்த கோர்ஸா அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ முக்கியமா நீங்க எந்த கட் ஆஃப் ரேஞ்சில், நீங்க ஹை கட் ஆஃபோ அல்லது ஆவரேஜ் கட் ஆஃபோ லோ கட் ஆஃபோ எந்த ரேஞ்சில் இருந்தாலுமே நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் நடக்க போறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மூலமா தான். ஸோ கவுன்சிலிங்ல இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்னாலும் கொடுக்கலாம். அதுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல 250 ரூபா மட்டும்தான். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்தா எல்லா கவர்மெண்ட் காலேஜும் இந்த 19 கோர்சஸ்க்கு கொடுத்தாலும் ஓகே தான். அதே 14 கோர்சஸ்க்கு நீங்க பிரைவேட் காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு 250 ரூபா மட்டும்தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஸோ அந்த இதுல நீங்க மேக்சிமம் சாய்ஸஸ் நிறைய கொடுக்கும்போது உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப கிளியராகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.